ஆப்கே அதாலத்தின் அசாமின் முதல்வர் ஹெமந்தா பிஸ்வா சர்மா மீதிருக்கும் அடுத்த குற்றச்சாட்டு, இவர் எதிரிகளை அவமரியாதை செய்பவர். இப்ப நீங்க பண்ண ட்வீட்ஸை பார்க்கலாம். ராகுல் காந்தியை பத்தி நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இவர் சதாம் ஹுசைன் மாதிரின்னு. அந்த நேரத்தில் அப்படிதான் இருந்துச்சு. தட் டைம் நான் என்ன சொல்லுவேன்னா, ராகுல்ஜி, யுவர் ஃபேஸ் இஸ் மச் பெட்டர் தென் மெனி ஆஃப் அஸ். யூ லுக் ஸோ குட். எதுக்கு இப்படி தாடி கிடின்னு சுற்றுறீங்கன்னு. ஷேவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும், அவ்வளவுதாங்க நான் சொன்னேன். ஆனால் சில இடத்துல நீங்கள் இது அமுல் பேபி ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி உண்மைதாங்க. ஏன்னா அமுலில் இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் ஒத்து போகுது. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஏன் என் மூஞ்சியும் யார் மூஞ்சியோடையாவது ஒத்து போகலாங்க. இது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லையா? ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உங்க அப்பா யாருன்னு ப்ரூஃப் கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் சொன்னதை தெளிவா சொல்றேங்க. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை ஆர்மி தான் பண்ணாங்க. ஆர்மி கிட்ட நம்ம ப்ரூஃப் எல்லாம் கேட்கல. பிகாஸ் வி ஆர் நாட் ஆஸ்கிங் எனி ப்ரூஃப் ஃப்ரம் யூ. இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுங்க, ரிலேட்டட் டு தி sacrifice ஆஃப் ஆர்மி who ஆர் ஃபைட்டிங் ஃபார் அஸ் இன் த பார்டர். நீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு பேராகிராஃபை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் ரெண்டாவது பேராகிராஃபை ஹைலைட் பண்ணீங்கன்னா அது தப்பு தானங்க. மொத்த ஸ்டேட்மெண்ட் அதுவா இருந்தாலும் அதுல நீங்க உங்க அப்பா யாருன்னு ப்ரூஃப் கேட்டிருக்கீங்களே. ஏங்க சரிதானே? ஏங்க அவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, ஐ ஆம் நாட் ஆஸ்கிங். நீங்க கொடுங்கன்னு நான் சொல்லலையே. நீங்க ஆர்மி கிட்டையும் ப்ரூஃப் கேட்காதீங்கன்னு சொன்னேன். ராகுல்ஜி should accept that there was a surgical strike. Indian army has completely demoralized Pakistan. The way you do not ask for the proof of the everything, you also don't ask proof from the army. இந்த ஸ்டேட்மெண்ட்ல தப்பு எங்க இருக்கு? இதுல இல்லீங்க. ஆனா இப்ப ஒரு வெற்றிகரமா பாரத் ஜோடோ யாத்ராவை நடத்தி இருக்காரு. ஆனா நீங்க அவரை பாகிஸ்தானுக்கு போய் யாத்திரை பண்ண சொல்றீங்க. ஆமா, அப்படிதாங்க பண்ணணும். பாரதம் எங்கங்க உடைஞ்சிருக்கு? இல்ல நீங்க என்ன கேளுங்க. 1947 இந்தியா உடைஞ்சதுங்க, பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஏங்க இப்ப யாராவது பாரதத்தை இணைக்கும் யாத்திரை பண்ணோம்னா அவங்க பாகிஸ்தான்ல தானே பண்ணணும். அவங்க பாரதத்துல ஏன் பண்றாங்க? இந்தியா இஸ் யுனைடெட். சரி, அப்படியும் நீங்க பண்ணணும்னா நாகாலாந்துல போய் பண்ணுங்க. ஏன்னா அங்கதான் சில பேர்கிட்ட தனிநாடு கோரிக்கை இருக்கு, சின்ன குரூப். அஸ்ஸாம்ல பண்ணுங்க, அங்கேயும் ஆல்பா சோவர்னிட்டி டிமாண்ட் பண்றாங்க. ஆனா சவுத் இந்தியா மக்கள் எப்பவுமே சோவர்னிட்டியை டிமாண்ட் பண்ணவே இல்லையே. அப்புறம் அங்க எதுக்கு பண்றீங்க? உங்களுக்கு ராகுல் காந்திக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னங்க பிரச்சனை? அவருக்கு தான் மோடிஜி கூட பிரச்சனை. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? பார்லிமெண்ட் ஹவுஸை ஏன் கட்டினீங்க, இவ்வளவு பணத்தை ஏன் செலவு பண்ணீங்கன்னு கேட்டீங்க. நவ் த பார்லிமெண்ட் ஹவுஸ் இஸ் டன். இப்போ நீங்க மோடிஜி நீங்க ஏன் இனாகிரேட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அப்போ ராகுல்ஜிக்கு நாம பதில் சொல்லணும். என்னன்னா, உங்களுக்கும் மோடிஜிக்கும் என்ன பிரச்சனை? மோடிஜியை இந்த நாட்டு மக்கள் ஓட்டால தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்ல நீங்க பிரியங்கா மேடத்தை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. அந்த தேவை வந்தது இல்ல. இல்ல அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நம்ம எல்லாருமே ராகுல் காந்தி கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்லி. என்னங்க கத்துக்கணும்? அப்படி அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஏங்க மண்டைய சூடாக்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க ஒரே விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலான்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். அவர் ஏதாவது டிபேட்டிங் காம்படிஷன்ல கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரா? இல்ல அவரு நான் ஒரு துறவின்னு சொல்லி. என்ன துறவிங்க? இங்க பாருங்க, நீங்க அமேதியில நான் 1996ல ஜாலுக்பர்க்ல நான் எலெக்ஷன்ல தோத்தங்க. 2001ல நான் அங்க அதே தொகுதியில ஜெயிக்கிற வரைக்கும் நான் அந்த ஊர்லயே தவம் பண்ணிட்டு இருந்தேங்க. நீங்க அமேதியை விட்டுட்டு கேரளாவுக்கு ஏன் ஓடுனீங்க? நீங்க தான் துரத்தி விட்டுட்டீங்க. நீங்க ஏங்க ஓடுனீங்க? அதே அமேதி தொகுதி தாங்க உங்க அப்பாவை எம்பி ஆக்குச்சு, உங்களை எம்பி ஆக்குச்சு. நீங்க ஒரே ஒரு தடவை தோத்துட்டீங்கன்னு அமேதி மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சா? யூ ஆர் நாட். உங்ககிட்ட இருந்து என்னங்க கத்துக்கிறது? எதுக்கு கத்துக்கணுங்க? நீங்க தோத்ததுக்கு அப்புறமும் மாசம் அமேதிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிட்டு இருந்திருப்பேங்க. என்னத்தங்க கத்துக்கிறது? அப்படி அந்த ஆள்கிட்ட என்ன இருக்கு? லண்டன்ல போய் உட்காந்துட்டு நம்ம நாட்டை கிண்டல் பண்றாரு, அதை கத்துக்குவா? இதுல எதை கத்துக்கிறதுன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மோடிஜி கிட்ட பேசி பார்லிமெண்ட்ல மொக்க வாங்குறாரு, அத என்ன அவர்கிட்ட இருந்து கத்துக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. இல்ல பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, ராகுலை பார்த்து மோடி கிட்ட பயப்படாம இருக்க நீங்க கத்துக்கணும்னு. அவர் பயப்படலையா?
மோடிஜியை பார்த்து அவர் பயப்படலையா? சரி, அவரை பார்த்து பயப்பட வேண்டாங்க, சட்டத்துக்கு பயப்படுங்க. சட்டம் தானே உங்களை எம்பி டிஸ்குவாலிஃபை பண்ணுச்சு. அந்த சட்டத்தை அப்புறம் எதுக்காக நீங்க திட்டுறீங்க? அவர் எம்பி பதவி எப்படிங்கிட்டீங்க, வீட்டையும் நீங்க ரஜத் ஐயா, வேற என்னதான் பண்ணுவார்? ரஜத் சார், இல்ல இப்ப நீங்களே சொல்லுங்க. ராகுல் ஜிக்கு முன்னாடி எந்த எம்பியும் பதவி இழந்தது இல்லையா? காங்கிரஸ் கட்சியோடவே 20 எம்பி எம்எல்ஏ சீட் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருங்க. அதாவது நீங்க டிஸ்குவாலிஃபைடு ஆயிட்டீங்கன்னா சாயந்தரமே உங்களுடைய எம்பி சீட் காலி ஆயிடுங்க. Why you are challenging the judgment of the Supreme Court? திரும்ப திரும்ப நீங்க மோடி தான் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாருன்னு சொல்றீங்க. ஜஸ்டிஸ் பட்நாயக் தான் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாரு. அத சொல்றதுக்கு உங்களுக்கு ஏங்க துணிச்சல்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்க வேணா என்ன எம்பி பதவியில இருந்து தூக்குங்க, பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுங்க, என் வீட்ல இருந்து என்ன தூக்குங்க, நான் அடானிய பத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பேன். இப்பலாம் அவர் எங்கங்க பேசுறாரு? என்னைக்கு சரத்பவாருடைய வீட்டுக்கு அதானி போனாரோ அதுக்கப்புறம் ராகுல்ஜி அதானிய பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. என்னங்க, சரத்பவாருடைய வீட்டுக்கு கௌதம் அதானி போறாரு, ஏங்க ராகுல்ஜி சரத்பவாருக்கு எதிராக ட்வீட் பண்றாரா? ஏங்க, அசோக் கெலாட்டுடைய வீட்டுக்கு அதானி போகும்போது ராகுல்ஜி ட்வீட்ஸ் அகைன்ஸ்ட் அசோக் கெலாட். நீங்க ஏன் அசோக் கெலாட் அந்த பதவியை விட்டு தூக்க கூடாது? இங்க பாருங்க, ஹஜ்ரத் முகமது கிட்ட இருந்து கத்துக்கணுங்க. உங்களை மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி he leaves the habit of taking sweets. அப்படி நீங்க அதானிய கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி அசோக் கெலாட்டோடைய சீட்டை காலி பண்ணுங்க. நீங்க அதானிய கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி சரத்பவாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை நீங்க துண்டிச்சிருங்க, அப்புறம் பேசுங்க. யூ மஸ்ட் லிவ் பை எக்ஸாம்பிள். ஆனா நீங்க வெறும் ராகுல மட்டும் இல்ல, அவருக்கு நெருக்கமான மத்தவங்களையும் அவர் பவன் தேடாவை ஸ்போக்ஸ் பர்சன் ஆக்கினாரு. நீங்க அவர் வீட்டுக்கு அஸ்ஸாம் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பி வச்சிட்டீங்க. இந்த பாருங்க, நான் சட்டவிரோத வேலையை பார்த்தாலும் என் வீட்டுக்கும் போலீஸ் வந்துருங்க. அதுக்கு தானங்க போலீஸ் இருக்காங்க. காங்கிரஸ் ஆளுங்க வீட்டுக்கு மட்டும் தானே போலீஸ் போகுது. அந்த பிரசிடென்ட், செக்ரட்டரி, எங்க ஆளுங்க வீட்டுக்கெல்லாம் எவ்வளவு போலீஸ் வராங்க. நாங்க இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கோமா என்ன? நான் ஃப்ரம் 1978 நான் அஸ்ஸாமில் எஜுகேஷன் முடிச்சேன். இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ தடவை எங்க வீட்டில் போலீஸ் கூட வாக்குவாதம், விவாதம், அது இதுன்னு என்னென்னமோ நடந்திருக்குங்க. சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு. நான் அழுததெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் அஸ்ஸாம் போலீஸ் மட்டும் ஒரு வரணும்? பவன் கராஜிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா அவங்க கூட நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? யூ ஷுட் சரண்டர் பிஃபோர் த போலீஸ். கோர்ட் இருக்குல, அவங்க உங்களுக்கு பெயில் கொடுப்பாங்க. நீங்க எல்லாருக்கும் எதிராக இப்படிதான் சொல்றீங்க. கெஜ்ரிவால கூட அஸ்ஸாம் வந்தா ஜெயில தூக்கி போடுவேன்னு சொல்றீங்க. நான் அப்படி சொல்லலங்க. நீங்க என்ன பத்தி அசெம்பிளில பேசுனீங்கல்ல, அத அஸ்ஸாம்ல வந்து பேசினா நான் கேஸ் போடுவேன், ஜெயில போடுவேன்ல நான் சொல்லவே இல்லையே. நான் கேஸ் போடுவேன் தான் சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு? கேஸ் எங்க போடுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கிடையாதுங்க, நான் கோர்ட்ல போடுவேன்னு தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஹிமந்தாஜி கிட்ட நீங்க வீட்டுக்கு வாங்க, டெல்லிக்கு வாங்க, நான் என் கார்ல உங்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். இல்ல கார்லாம் இல்லங்க. முதல்ல அவரு வீட்டுல சாப்பாடு போடுவேன்னு சொன்னாரு, அப்புறம் கார்ல உட்கார வைப்பேன்னாரு. சோ ஐ அம் வெயிட்டிங் பிகாஸ் ஐ வாண்ட் டு see his big mansion fast. நான் ஒரு தடவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அவர் கூட கார்ல நல்லா உட்காந்துக்கிட்டு டெல்லியை சுத்தி பார்க்க போறேன். இல்ல அவர் உங்களை, நான் இதுக்கு கரெக்டா 10 நாளுக்கு முன்னாடி என்னுடைய குவாஹாத்தி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இது ரிப்பீட் பண்ணேன். கெஜ்ரிவால் லெட்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு, என்னை எப்ப கூப்பிடுவாருன்னு சொன்னேன். அந்த அளவுக்குலாம் துணிச்சல் கிடையாதுங்க. உங்களை கூப்பிடுற துணிச்சல் இல்லங்கிறீங்களா, இல்ல துணிச்சலே இல்லங்கிறீங்களா? துணிச்சல் வருங்க. நான் போகும்போது என் கூடவே என் போட்டோகிராஃபரையும் கூட்டிட்டு போவோம்ல, வீட்டையும் சுத்தி வளைச்சு போட்டோ எடுப்பல, அப்புறம் எப்படி துணிச்சல் வரும்? கெஜ்ரிவால் கிட்ட நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஒரு கோழை மாதிரி பேசாதீங்க, தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை மாதிரி பேசுன்னு சொல்லிருக்கீங்க. அவர் ஆம்பளை தானே ஏங்க? கெஜ்ரிவால் ஜி ஒரு ஃபெமிலியர் எக்ஸீன் உருவாக்கிட்டாரு. அவர் டெல்லி அசம்பிளிக்கு தான் கால் பண்றாரு. அந்த அசம்பிளியோட ரூல் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் கால் பண்றாரு, அப்புறம் அங்க ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறாரு, சேம் வியூஸ். அப்புறம் அவர் அங்கிருந்து அந்த சபையிலேயே மோடிஜியை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டுறாரு. நான் முதல்ல யோசிச்சேங்க, எதுக்காக இவரு இப்படி திட்டுறாரு? பப்ளிக் மீட்டிங், பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்துலயும் அவர் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அசம்பிளியில பேசுனீங்கன்னா அவங்களுக்கு எதிராக எந்த டிஃபர்மேட்டிவ் கேஸும் வராது. ஸோ தட் யூ ஆர் என்ஜாயிங் தட் ப்ரிவிலேஜ். ஏன்னா வித்தின் அசம்பிளி நீங்க என்ன பேசினாலும் உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட முடியாது. அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் டேக் ஷெல்டர் ஆஃப் அசம்பிளி டு அட்டாக் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஆப்பனன்ட்.
திஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் கவர்ட்னஸ். ஸோ அதை விட்டு வெளியில வந்து ஆம்பளையா இருந்தா வெளியில வந்து பேசணுங்க. Why you take shelter of privilege of assembly? அவர் வெளியே பேசினா தான் நீங்க அவர் மேல கேஸ் போட்டுருவீங்களே. நீங்களும் கேஸ் போடுங்க. நான் போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்க மாட்டேங்க, கோர்ட்ல தானே போய் கேஸ் கொடுக்க போறேன். என்ன அப்படி பேசினதுக்கு நான் அவர் மேல கேஸ் கொடுக்காம அவரை போய் பார்த்து வணக்கம் சொல்லி என்னை பத்தி நல்லா பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவேனா என்ன? Why you expect that? சார், நான் உங்ககிட்ட பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டேன். காங்கிரஸை பத்தி, ராகுல் காந்தியை பத்தி, கேஜ்ரிவாலை பத்தி, ஆம் ஆத்மி பார்ட்டியை பத்தி, ஹிந்துத்துவாவை பத்தி, கம்யூனிஸ்ட பத்தி. நீங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம ஒதுங்கி போகல, நேரடியாவே பதில் சொன்னீங்க.